வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, நம்பியவங்களின் வாக்குறுதி மீறல் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பிறரை எளிதில் நம்பிவிடக்கூடிய வெள்ளந்தி குணம் கொண்டவங்க. நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உங்களை சுற்றி நின்றவங்க கொடுத்த வாக்குறுதிகளை உண்மை என்று நம்பியவும் உங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் காலம் மாறிய போது அந்த வாக்குறுதிகள் அனைத்துமே வெறும் காற்றில் கரைந்த சொற்களாக மட்டுமே இருந்திருக்கும். நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நம்பியிருந்த தருணங்கள்ல அவங்க தங்களுடைய சுயரூபத்தையும் காட்டி கலந்து கொண்டிருந்திருப்பாங்க. வார்த்தை கொடுத்தவன் மறமாட்டான் என்ற உங்கள் குருவின் தத்துவார்த்த நம்பிக்கை அவங்களின் இந்த சொல்லாட்சி மீறலால் நொறுங்கியே போயிருந்திருக்கும். இந்த வாக்குறுதி மீறல்கள் உங்க மனசு ஆழமாவே காயப்படுத்தினாலும் எந்த ஒரு மனிதனையுமே அவங்களின் பேச்சை வைத்து மட்டுமே எடை போடக்கூடாது, அவங்களின் செயலை வைத்தே எடை போட வேண்டும் என்ற முதல் பெரிய பாடம் உங்களுக்கு இங்குதான் கிடைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய குரு பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்திருப்பார். ஆனாலும் நீங்க பிறரை எளிதில் நம்பிவிடக்கூடிய வெள்ளந்தி குணம் கொண்டவங்க தான் நீங்க. அதாவது நீங்க உங்களை சுற்றி நின்றவங்க கொடுத்த வாக்குறுதிகளை உண்மையிலே நம்பி உங்க வாழ்க்கையோட முக்கிய முடிவுகளை நீங்க எடுத்திருந்திருப்பீங்க. அதனாலவே காலமும் மாறி போயிருந்திருக்கும். அந்த வாக்குறுதிகள் அனைத்துமே வெறும் காற்றில் கரைந்த சொற்களாக மட்டுமே உங்க வாழ்க்கையில எஞ்சியிருந்திருக்கும். நீங்க மிகவும் எதிர்பார்த்த நம்பியிருந்த தருணங்களை தான் அவங்க தங்களோட சுயரூபத்தையுமே காட்டி கலந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதி மீறல்களால உங்க மனசை ஆழமாவே காயப்படுத்தி இருந்திருக்கும். ஏன்னா எந்த ஒரு மனிதனையுமே அவங்களின் பேச்சை வைத்து மட்டுமே எடைப்படக்கூடாது என்பதை நீங்க அனுபவித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய வேதனைகளில் ஒன்றான நீங்கள் நம்பியவங்களை உங்கள் நம்பிக்கையை உடைத்த தருணங்களாக இருந்திருக்கலாம். ஒருவரை முழு மனதோடு நம்பி அவருடைய அவருடைய வார்த்தைகளை வாழ்க்கையின் தூணாகவே நினைத்து முன்னேறியிருந்திருப்பீங்க. ஆனால் காலம் மாறிய போதுதான் அந்த வாக்குறுதியை காற்றில் கரைந்து போனது போலவே தோன்றியிருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அந்த அனுபவம் தான் பண இழப்பை விடவும் சொத்து இழப்பை விடவும் மனதை அதிகமாக காயப்படுத்தியிருந்திருக்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு முறை ஒருவரை நம்பி முழு மனசுடன் நம்புவாங்க, சந்தேகத்திற்கும் இடமளிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்பிக்கை உடையும் போது அவங்களோட வெளியே சிரித்தாலுமே உள்ளுக்குள் 1000 முறை உடைந்து போவீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது குரு பகவானோட ஆதிக்கத்துல பிறந்த நீங்க நல்ல எண்ணத்தோடு நடந்த பல தருணங்கள்ல தான் சிலர் உங்க நேர்மையை பலவீனமாவே எண்ணி பார்த்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்களுடைய உழைப்பால உருவான வாய்ப்புகளை வேறு ஒருவர் எடுத்து கொண்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்ட மற்றொருவர் பெற்றிருக்கலாம். உங்கள் வெற்றிக்கான நீங்க செய்த உழைப்பை மறந்து உங்க தோல்வியை மட்டுமே உலகம் பேசக்கூடிய சூழலும் வந்திருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் யாரையும் சபிக்கவில்லை. ஒரு நாள் உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கையோடையவும் என்று அமைதியாக முன்னேற முயன்றிருந்திருப்பீங்க. அந்த அமைதி உங்க பலமாவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய வேதனைகள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்பியவங்களுடைய உங்க நம்பிக்கையை உடைத்து தருணமா இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு மனசோட நீங்க நம்பிட்டீங்கன்னா அவங்களோட வார்த்தைகளை வாழ்க்கையின் தூணாவே நினைத்து முன்னேறி போயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். ஆனா ஆனா காலம் மாறி போய் அந்த வாக்குறுதி காற்றில் கரைந்து போனது போலத்தான் உங்கள் வாழ்க்கையை தோன்றியிருந்திருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ஒருவர் நம்பிட்டா முழு மனசோடையும் நம்புவாங்க, சந்தேகத்திற்கும் இடமளிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்பிக்கை உடையும் போது அவங்க வெளியில் சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள 1000 முறை உடைந்து போயிருந்திருப்பாங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்களுடைய உழைப்பால உருவான வாய்ப்புகளை வேறு ஒருவர் எடுத்து கொண்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டையும் மற்றொருவரை பெற்றிருந்திருப்பாங்க. உங்க வெற்றிக்காக நீங்க செய்த உழைப்பையும் மறந்து உங்க தோல்வியை மட்டுமே உலக பேசக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கையில நடந்திருந்திருக்கும். ஒரு நாள் உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கையோடு அமைதியா முன்னேற முயன்றிருந்திருப்பீங்க. அந்த அமைதியா உங்களுக்கு பலமாவே இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு அருளால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுப பலன்களையும் அள்ளித்தரப்போகிறார். அள்ளி கொடுக்கும் தெய்வமாக திகழ்கிறார். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் அனுபவித்த தடைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா இனி வரும் காலம் அமையப்போது. விதியால் தடைப்பட்ட நன்மைகள் அனைத்துமே குருவின் பார்வை உங்கள் மீது பதுவதால அனுகூலமாக மாறும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதுல ஒரு தெய்வீக கரம் உங்களுக்கு துணையாகவே இருந்து வெற்றியை தேடித்தரப்போது.
அதிர்ஷ்டம் என்பது ஏதோ எதிர்பாராமல் நடப்பது மட்டுமல்ல, உங்கள் உழைப்புக்குரிய சரியான பலன் இரட்டிப்பாக கிடைப்பதே ஆகும். அந்த வகையில தான் தொட்டதிலும் தொடங்கக்கூடிய யோக காலமும் இது. பூர்வீக சொத்துக்கள் வழியில இருந்த சிக்கல்கள் விலகி லாபம் கிடைக்கும். தெய்வ வழிபாடும் முன்னோர்களின் ஆசையுமே உங்களுக்கு பக்கபலமாய் இருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலுமே எதிர்பாராத மேன்மைகளையும் வெற்றிகளையுமே தேடித்தரப்போதும் வாழ்க்கையில. அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு சுப பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமா உங்களுக்கு திகழ போறாரு. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அனுபவித்த தடைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இனி வரப்போற காலம் உங்களுக்கு அமைய போகுது. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதுல ஒரு தெய்வீக கரம் உங்களுக்கு துணையா இருந்து வெற்றியை தேடித்தரும். அந்த வகையில தான் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோக களம் இது அமையப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் வழியில இருந்த சிக்கல் எல்லாமே விலகி லாபம் கிடைக்க போகுது. தெய்வ வழிபாடுமே என் முன்னோர்களுடைய ஆசையுமே உங்களுக்கு பக்கபலமா இருந்து வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலுமே எதிர்பாராத நன்மைகளும் வெற்றியுமே உங்களுக்கு தேடி தரப்போறாது. உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா காத்திருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் இனி மெதுவா திறக்க தொடங்க போகுது. இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல தடைகள் உங்க வெற்றியை தட்டி பார்த்திருந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனைகள் என்று பல இரவுகள் தூக்கமின்றி யோசித்திருந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலையில மாறப் போகிறது. உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய அருள் பார்வை உங்க மேல விழத் தொடங்குவதால இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் ஒவ்வொன்றாவே உயிர் பெற்று முன்னேறக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது பணம் மட்டுமல்ல, சரியான நேரத்துல சரியான மனிதர்களை சந்திப்பது, எதிர்பாராத உதவிகள் கிடைப்பது, முடியாத காரியங்கள் எளிதாக முடிவது, மனசுல நினைத்து நனவாக தொடங்குவது, இவை அனைத்துமே அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடுகளாக அமையும். அந்த நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி ஒன்றன் பிட்டு ஒன்றாகவே நிகழ தொடங்க போகுது. பல ஆண்டுகளா உங்களை மதிக்காம இருந்தவங்கள் இனி உங்களை தேடி பேசுவாங்க. உங்க திறமையை பாராட்டுவாங்க. நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் குறையும். பணவரவு மெதுவாக உயரத் தொடங்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி அமைதியான சூழல் உருவாக போகுது. குருவின் அருள் மனசுக்கும் தெளிவையும் செயல்களுக்கு வெற்றியும் தரும் என்பதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே ஒரு மறைமுக தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாக இருப்பதை நீங்க உணரப் போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு இப்போது நீண்ட காலமா நீங்க காத்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் மெதுவா திறக்க தொடங்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம பல இரவுகள் தூக்கமின்றியுமே நீங்க யோசித்து இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே இப்போ உங்க மாறப்போகுது. ஏன்னா உங்க ராசியில அதிபதியான குரு பகவான் அருள் பார்வை உங்க மேல விழத் தொடங்குவதால முடங்கி கிடந்த காரியங்களுமே ஒவ்வொன்றும் உயிர் பெற்று முன்னேற போறீங்க. அதிர்ஷ்டம் பணம் மட்டும் அல்லாம சரியான நேரத்துல சரியான மனிதர்களை சந்தித்து எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில. அந்த நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி ஒன்றன் பின் ஒன்றாக நிகழத் தொடங்கும். பல ஆண்டுகளா உங்களை மதிக்காம இருந்தவங்களையும் இனி உங்களை தேடி பேசுவாங்க. உங்க திறமையும் பாராட்டுவாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு மதிப்புமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தொழில இருந்த நெருக்கடிகளுமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு குறைய போகுது. பணவரவு உங்களுக்கு மெதுவாகவே உயர தொடக்க போறீங்க நீங்க. அது மட்டும் இல்லாம குருவின் அருள் மனசுக்கு தெளிவையும் என் செயல்களுக்கு வெற்றியையும் தரும் என்பதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே ஒரு மறைமுக தெய்வ சக்தி உங்களுக்கு துணையா இருப்பதை நீங்க உணரப் போறீங்க. இதுவரை கிடைக்காம போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் வெற்றியை தேடித்தரப்போகுது. அதிர்ஷ்டம் என்பது ஏதோ எதிர்பாராமல் நடப்பது மட்டுமல்ல, உங்கள் உழைப்புக்குரிய சரியான பலன் இரட்டிப்பாக கிடைப்பதே ஆகும். அந்த வகையில தான் தொட்டதிலும் தொடங்கக்கூடிய யோக காலமும் இது. பூர்வீக சொத்துக்கள் வழியில இருந்த சிக்கல்கள் விலகி லாபம் கிடைக்கும். தெய்வ வழிபாடும் முன்னோர்களின் ஆசையுமே உங்களுக்கு பக்கபலமாய் இருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலுமே எதிர்பாராத மேன்மைகளையும் வெற்றிகளையுமே தேடித்தரப்போதும் வாழ்க்கையில. அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு சுப பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமா உங்களுக்கு திகழ போறாரு. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அனுபவித்த தடைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இனி வரப்போற காலம் உங்களுக்கு அமைய போகுது. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதுல ஒரு தெய்வீக கரம் உங்களுக்கு துணையா இருந்து வெற்றியை தேடித்தரும். அந்த வகையில தான் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோக களம் இது அமையப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் வழியில இருந்த சிக்கல் எல்லாமே விலகி லாபம் கிடைக்க போகுது. தெய்வ வழிபாடுமே என் முன்னோர்களுடைய ஆசையுமே உங்களுக்கு பக்கபலமா இருந்து வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலுமே எதிர்பாராத நன்மைகளும் வெற்றியுமே உங்களுக்கு தேடி தரப்போறாது. உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா காத்திருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள்
இனி மெதுவா திறக்க தொடங்க போகுது. இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல தடைகள் வந்து உங்க வெற்றியை தட்டி பார்த்திருந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனைகள் என்று பல இரவுகள் தூக்கமின்றி யோசித்திருந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறப் போகிறது. உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய அருள் பார்வை உங்க மேல விழத் தொடங்குவதால இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் ஒவ்வொன்றாவே உயிர் பெற்று முன்னேறக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது பணம் மட்டுமல்ல, சரியான நேரத்துல சரியான மனிதர்களை சந்திப்பது, எதிர்பாராத உதவிகள் கிடைப்பது, முடியாத காரியங்கள் எளிதாக முடிவது, மனசுல நினைத்தது நனவாக தொடங்குவது, இவை அனைத்துமே அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடுகளாக அமையும். அந்த நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி ஒன்றன் பின் ஒன்றாகவே நிகழத் தொடங்க போகுது. பல ஆண்டுகளா உங்களை மதிக்காம இருந்தவங்கள் இனி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்க திறமையை பாராட்டுவாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் குறையும். பணவரவு மெதுவாக உயரத் தொடங்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி அமைதியான சூழல் உருவாக போகுது. குருவின் அருள் மனசுக்கும் தெளிவையும் செயல்களுக்கு வெற்றியும் தரும் என்பதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே ஒரு மறைமுக தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாக இருப்பதை நீங்க உணரப் போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு இப்போது நீண்ட காலமா நீங்க காத்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் மெதுவா திறக்கத் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம பல இரவுகள் தூக்கமின்றியுமே நீங்க யோசித்து இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே இப்போ உங்க மாறப்போகுது. ஏன்னா உங்க ராசியில அதிபதியான குரு பகவான் அருள் பார்வை உங்க மேல விழத் தொடங்குவதால முடங்கி கிடந்த காரியங்களுமே ஒவ்வொன்றா உயிர் பெற்று முன்னேற போறீங்க. அதிர்ஷ்டம் பணம் மட்டும் அல்லாம சரியான நேரத்துல சரியான மனிதர்களை சந்தித்து எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில. அந்த நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி ஒன்றன் பின் ஒன்றாக நிகழத் தொடங்கும். பல ஆண்டுகளா உங்களை மதிக்காம இருந்தவங்களையும் இனி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்க திறமையும் பாராட்டுவாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு மதிப்புமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தொழில இருந்த நெருக்கடிகளுமே ஒவ்வொன்றா உங்களுக்கு குறைய போகுது. பணவரவு உங்களுக்கு மெதுவாவே உயர தொடக்க போறீங்க நீங்க. அது மட்டும் இல்லாம குருவின் அருள் மனசுக்கு தெளிவையும் என் செயல்களுக்கு